நாம் தமிழர் கட்சியில இருக்கிற கிழட்டு பயலுக கூட எவ்வளவு வன்மம் வக்கரம் பிடிச்சவனுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம். என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது? இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. அவள் நீ சொல்றது மதிய தேசிய தலைவர் பேரை சொல்ல மனைவி பேரை சொல்ல வல்ல அவ ஏற்பெயர் காந்தலட்சுமி. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவ ஏற்பெயர் காந்தலட்சுமி, மதிய என்ன பேரை வச்சுக்கணும். இந்த தெலுங்கு திரைப்படம் புறாவுமே இப்படிதான் பேரை மாத்திக்கும். இந்த பப்ளிக் டாய்லெட்ல போகும்போது அடுத்த என்ன கலர்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு இப்படி பாப்பானுங்க. ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்கும். இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா, இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால, பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால. கருத்தடை சாதனங்கள் எதுவும் அறிமுகமாகாத காலம் அது. சிறிய வயதில் எங்கள் ஊர் பாட்டிகளிடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாட்டி என்றால் 1 டஜன், அரை டஜன் என்று டஜன் கணக்கில் சொல்லுவதை கேட்டு சிரித்திருக்கிறோம். அவர்கள் வலி புரியாத காலம் அது. அதிலும் 8 பத்தேன், 4 பத்தேன், 6 பத்தேன் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். குழந்தை பெறுவதும் பிறக்கும் போதே இறப்பதும் சில நேரங்களில் தாயும் கூட மரணிப்பதும் சாதாரணமாக இருந்த காலம் அது. யாரும் விரும்பி பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு பாட்டி கூறினாள், பப்பாளி அரைத்து குடித்தால் கரு கலைந்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் வண்டி வண்டியாக அரைச்சு குடிச்சேன், இவன் பிறந்தான், அதுக்கப்புறம் தான் இந்த 2 பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஆர் எம்எம்ஆர் மிக அதிகமாக இருந்த காலம். அதிகமாக குழந்தை பெற பெற கருப்பையை தாங்கும் தசைகள் பலவீனம் அடைந்து இறங்கி வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், ஒரு சிறிய இருமல் தும்மல் வந்தாலோ சிரித்தாலோ சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேறும். பெண்களுக்கு கழிவறைகளும் கூட கிடையாது. சுத்தமாக இருக்க முடியாமல் அதனால் வரும் தொற்றுக்கள் ஒரு பக்கம், இதனால் வரும் வியாதிகள் ஒரு பக்கம், கருப்பை வாய் புற்றுநோய் உட்பட. பெண்களே பேச தயங்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை அந்த காலத்தில் ஒரு ஆணாக இருந்து பெண்களின் அவஸ்தைகளை பார்த்து அதனால் முடங்கி கிடக்கும் ஒரு இனத்துக்காக குரல் கொடுத்தார் என்றால் அந்த பகுத்தறிவு பகலவனை கும்பிடத்தான் தோன்றுகிறது. பெண்கள் ஒன்றும் பிள்ளை பெறும் இயந்திரம் இல்லை, இதுதான் உனது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்றால் அதை அறுத்து எறி என்ற அவரது ஆவேசத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கு சில தற்குறிகளும் சங்கிகளும் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முட்டா பயல்கள் போல முட்டாள்கள் தான். கருத்தடை சாதனங்கள் அறிமுகமாகின. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்ற வாசகங்கள் நம் தெருச்சுவர்களில் இடம் பிடித்து நம் மனங்களையும் மாற்றி போட்டது. இன்று யாருக்காவது 3 குழந்தை இருந்தால் வியப்புடன் அவர்களை பார்க்கும் காலம் வந்துவிட்டது. இன்று பெரியார் இருந்திருந்தால் கருப்பையை எடுங்கள் என்று சொல்லுவாரா? முட்டா பயல்கள் சிந்திக்க வேண்டும், தற்குறி தப்பளையன்களும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்க. இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? இந்த கிழட்டு வழியும் சிந்திக்க வேண்டும். யோ பேசு, பேசியா, பேசுடா, 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 பேசி பேசி கௌத பாடு. பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால, படிக்க சொன்னார் படிச்சுட்டா. கருப்பையா இருக்க சொன்னார் அறுத்துட்டியா. 10 பேர் கூட படுக்க சொன்னாரே நீ படுத்துட்டியா. 10 பேர் கூட படுக்க சொன்னாரே நீ படுத்துட்டியா. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்கிட்டாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 10 பேர் கூட படுக்க சொன்னாரே நீ படுத்துட்டியா. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. 10 பேர் கூட படுக்க சொன்னாரே நீ படுத்துட்டியா. அதான பெண்ணுரிமை, அதான பெண்ணுரிமை, அதான பெண்ணுரிமை. அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடும். பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை. ஆண்கள் 4 ஆளை பொம்பளைய வச்சிருந்தா பொம்பளைனா 4 ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டான எடுத்துக்க முடியும். அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டான எடுத்துக்க முடியும். புரியாதப்ப வாங்குறவனா தண்ணி தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் உள்ள சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? முதல்ல நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேரையாவது படுத்திருக்கணும். உன் கருப்பையை எடுத்திருக்கணும். இது 2 இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றதுக்கு ஒரு யோக்கியத்தை. தந்தை பெரியார் அவர்கள் இப்படியா சொன்னாரு, பெண்கள் கைகளிலே உள்ள கரண்டிகளை பிடுங்கிவிட்டு பெண்கள் கைகளிலே புத்தகங்களை கொடுங்கள், புரட்சி உண்டாகும்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு
பெண்கள் எல்லாம் படிச்சு முன்னேறி ஒரு கட்டத்துல இருக்கிறோம். மண்ணை பார்த்து நடந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு விண்ணை பார்த்து பறக்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தலைவர்கள் சொன்னதுதானே காரணம். படிக்க சொன்னார், படிச்சுட்டேன். கருப்பையருக்கு சொன்னார், அறுத்துட்டியா? உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? ஏங்க, சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவர் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? கத்தக்கூடாது. சேர்ந்தாச்சுல்ல? கத்தக்கூடாதா? மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீரை உருளுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடை ஓனர்ஸ் திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. அம்மா அம்மா நீ எந்த அம்மா. இந்த எடப்பாடி எம்எல்ஏ எவ்வளவு பக்தி வச்சிருக்கான். அப்ப நான் உனக்கு அம்மா இல்லையா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அடிமையா வரணும். அம்மா என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். அம்மா நான் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்புறேம்மா. உங்க ஆசீர்வாதமோ ஐயாவோட ஆசீர்வாதமோ எப்பவுமே கூட இருக்கணுமா. நீ போரை பகுதியிலே ஆள் இருக்க மாட்டாங்கோ, ஆனாலும் கையே காட்டிட்டே போ. எப்படியும் காலிச்சாராதான் இருக்கும், அதையெல்லாம் யோசிக்காம கையை அசைச்சு காட்டா காட்டுங்க. வண்டி லெஃப்ட் விடுப்பா, லெஃப்ட் விடு. இன்னையில இருந்து நிறைய கண்டிட்டு லெஃப்ட் விடு. போலாம். என்னடி வாசல்ல உட்காந்துருக்க? எடப்பாடி வந்துட்டு இருக்காரு. எது எடப்பாடி வராரா? எடப்பாடி வந்துட்டு இருக்காரு. ஐயரே, எடப்பாடி வந்துட்டு இருக்காரு. யோ பெரலக்காரரு, எடப்பாடி வராரியா? எடப்பாடி வராரா? ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. எடப்பாடி வராரா? ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. யோ யோ கிரியா 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 யோ கிரியா. எதுக்கு எப்படி ஓடுங்க? இந்த ஊர்ல எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏதோ சுற்றுப்பயணம் போறேன், பரப்பட போறேன், மக்களை சந்திச்சு எங்க உயிரை வாங்க போறாரு. என்னை விட்டுங்க, நான் போறேன். ஆல்ரெடி அவங்களால பட்ட பாடே எனக்கு போதும், அவங்க ஆட்சியே வேணாம். அதிமுக கொடியை விட பாஜக கொடி தான் கண்ணில் படுது. ஒரே ஒருத்தர் தான் அதிமுக கொடியை பிடிச்சிட்டு பரிதாபமா நிக்கிறாரு. ஒரு கட்சி தலைவரோட நிகழ்ச்சியில அந்த கட்சி தொண்டர்கள் கலந்துக்க விரும்பலன்னா அந்த கட்சி கட்டமைப்பு எந்த அளவு செதஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. ஆக இந்த நாடகத்தோட ஸ்பான்சர் பாஜக தான் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய கட்சி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்களா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கானல் நிக்கிட்டு. யோ ஜெயக்குமார், நீ வந்து உட்காரு. எவ்வளவு மிதக்காவா? நீ வந்து உட்காரு. யோ செல்வராஜ், அங்கேயே உட்காரு. எவன் வந்தாலும் விட்டுறாத. யோ எதுக்கு இப்ப வண்டியை தூக்கிட்டு கிளம்புற? அரசியல் பண்ணத்தான். யோ தமிழ்நாட்டு மானத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டை மீட் போகணும்னு கிளம்பி போறியா? பின்ன ஆட்சியமா இருந்தா தமிழ்நாட்டை மீட்க கூடாதா? அடகு வச்சது யாரு? நான் தான். நீ அடகு வச்சு நீயே மீட்பியா? தமிழ்நாட்டை அடகு வச்ச நான் மீட்காம வேற யாரையா மீட்பா? ஆல்ரெடி 10 தோல்வி பழனிசாமி இந்த ஊரெல்லாம் காரிட்டு போறாங்க. இப்போ 14 தோல்வி வேற நடத்துன்னு எல்லாரும் பயம் காட்டுறாங்க. இந்த வாட்டி எப்படியாவது அரசியல் பண்ணி நிறையா தீருவேன். ஏமா ஆல்ரெடி 10 தோத்துருக்கானாமே. 11. அப்ப இவருதான் உங்க கட்சி தலைவர் அமித்ஷா. இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தர் ரெண்டு போறாங்க வாங்க உனக்க வைக்கிறான், மதிக்க மாட்டான். இங்க போறான் உனக்க வச்சா மதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆள் வேற ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது? சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நம்ம எடப்பாடி என்ன சாதாரண ஆளா? நம்ம முதல்வர் வேட்பாளரே அவர்தான். முதலமைச்சர் வேட்பாளர், நாளைய முதல்வர். நீ சிரிச்சா எனக்கு சிரிப்புண்டா. நானு நான் கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா?
வா நம்ம செத்து போலாம். வா, தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக, தெரியும்ல, வா செத்து போலாம். முதல்வர் வேட்பாளர்ன்றது இது சும்மா இப்போதைக்கு இது பேசிக்கலாம், அது வேற. ஆனா வந்து நம்மளுடைய அமிதா தீவிர முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லியில இருக்காரு பொதுச் செயலாளர், அவர் தான் முடிவு பண்ணுவாரு டெல்லி இப்ப வேட்பாளர் யாருன்னு. நான் சொல்லல, இவரே சொல்லியிருக்காரு. முதல்வர் வேட்பாளர் டெல்லி தான் முடிவு பண்ணும். அவங்க என்ன தெளிவா முடிவு பண்ணி மிச்சம் மீதி ஏதாவது கொடுப்பாங்க, அதுல நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு வேணா சொல்லிக்கோங்க. ஜூட்டிஸ் பேசுங்க. அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.